அன்றைக்கி நான் நீதிமன்றத்தில் இருந்தேன். நான் தான் கடைசியாக ஆர்கியூ பண்ணி முடித்தேன். கடைசியாக ஆர்கியூ பண்ணி முடித்தப்ப நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இப்போ கோயிலுக்கு போக போகிறேன், ஆய்வு செய்ய போக போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர்களது ராம ரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்பவர் லார்ட்ஷிப் நாங்களும் வரோம் அப்படின்னு கேட்டார். இப்போ நீதிபதி என்ன சொன்னார்னா, யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் போகிறேன், கவர்மெண்ட் அட்வொகேட் ஜேம்ஸ் நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பில் அதுக்கு நேர்மாறாக நான் ஓப்பன் கோர்ட்டில் சொன்னேன், அது ஓப்பன் இன்விடேஷன் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு நீதிபதி நடந்துக்கலாமா? எல்லா தரப்பையும் கூப்பிடாம நீங்க எப்படிங்க பார்க்க முடியும்? பதிவாயிருக்கு, யார் வேணாலும் வாங்கி கேட்கலாம், ஆர்டிஐல கேட்டு யார் வேணாலும் வாங்கி பார்க்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் அன்னைக்கு நீதிமன்றத்தில் இருந்தேன். அடுத்து தர்கா தரப்புல அன்னைக்கு பார்ட்டியே கிடையாதுங்க. அன்னைக்கு வழக்கில் பார்ட்டி இல்லை. நான் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை வாசிக்கிறேன். நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அமரும் தீர்ப்பை வாசிக்கிறேன். வாசிச்ச உடனே அதில் தர்கா பார்ட்டி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நீதிபதி உடனே தர்கா பார்ட்டி இல்லையா, அந்த டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தர்காவுக்கு யார் வக்கீல் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீதிபதியே சொல்கிறாரு, வாஞ்சிநாதன் தானே தர்காவுக்கு வருவார் என்னை பார்த்து சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், நான் அர்ச்சகர் சங்கத்துக்கு வந்திருக்கிறேன், இம்ப்ளீட் பெட்டிஷன் அர்ச்சகர் சங்கத்துக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு இம்ப்ளீட் பண்ணி தர்காவை பார்ட்டியாக போடுறாரு. அது அந்த செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணைக்கு வருது. அவர் அன்னைக்கு ஆய்வுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வழக்கு போடுறாரு. அந்த வியாழக்கிழமை அன்று தர்கா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடம் எங்கள் இடத்துக்குள்ளே வருது, அந்த தூண் இருக்குது, அந்த இது டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் 2021 நீதிபதி இதே உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் முன்பு தர்கா போட்ட வழக்கில் கோயில் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மலை உச்சியில் இதுவரை எல்லை வரையறுக்கப்படவில்லை, அதனால் அடிக்கடி பிரச்சனை வருது, அரசாங்கம் சர்வே பண்ணி எல்லையை வரையறுக்கணும். ஏன்னா 1923 தீர்ப்பில் ஹோல்ட் த டாப் ஆஃப் த ஹில்லாக் வேர் தர்கா ஸ்டாண்ட்ஸ் என்று இருக்கிறது. தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலை உச்சியும் இவங்களுக்கு தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம், மீத பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நெல்லித்தோப்பு என்ற பகுதி வரையறுக்கப்பட்டு இருக்கிறது சப்சிக்வெண்ட் அட்வைசர் கமிஷனர் போட்டு. ஆனால் இந்த தர்காவின் மலை உச்சி பகுதி வரையறுக்கப்படவில்லை. இது 1921 தீர்ப்பு. சொன்னது யாரு? கோயில் நிர்வாகம். தர்கா தரப்பு வழக்கறிஞர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கிட்டு அவரும் நீங்கள் சர்வே பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எனவே நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதை சர்வே பண்ணால் தான் பிரச்சனை முடிவுக்கு வரும், எல்லையை பவுண்டரிஸை மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்கிறாரு. இதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்கிறோம். அடுத்து அது தூணா சர்வே தூணா, கார்த்திகை தூணா சர்வே தூணா, இந்த கேள்வியை முக்கியமாக எழுப்பினது அடுத்த நாள் இறுதி நாள்